இது வரைக்கும் வந்து வச்சதுலேருந்தே பூவும் பூக்கலை, வேறு எந்த ஒரு சின்ன ஒரு க்ரோத்துமே இல்லை, வச்ச மாதிரியே இருக்குதுன்னா, அதனால் இவ்வளோ நாள் இவ்வளோ உரத்தை யூஸ் பண்ணியுமே செடி வந்து இது வரைக்கும் எந்த டெவலப்புமே இல்லாத இருந்தால் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு உரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கீழே வந்து இந்த ஆட்டோட தொழு வரும், இல்லை மாட்டோட தொழு வரும், இல்லை கம்போஸ்ட். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் வந்து சுற்றி வந்து அந்த தூரில், அதாவது அந்த அடியில் வேர் பக்கத்தில் வந்து சுற்றி வந்து தூவி விட்டுட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா அந்த 3ஆம் நாள் க்ரோத் வர பார்த்து அது மண்ணில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணி வரதுனால நார்மலாக இருக்கிற தண்ணி அந்த தொழு உரத்தை கொடுத்துட்டு நார்மலாக நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும். இதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து அந்த புது தூர்லேருந்து வந்து இந்த மாதிரி முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். மேபி இதோட முட்டுக்கள் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, இல்லை வந்து முட்டுக்கள் அந்த அளவுக்கு சரியாக இல்லை இல்லைங்களா. எலுமிச்சை மரத்தோட தோலை வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ணி செடிக்கு கொடுத்தாலே போதும். மண்ணோட பிஹெச் லெவலும் செடிக்கான அசிட்டிக் அந்த லெவலும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததோடு டபுள் மடங்குலே இருக்கும். ஒரு 3 நாள் பக்கம் அந்த லிக்விட் ரெடி ஆகிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாவே வந்து அந்த நொதிச்சு வந்து செடிக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரெடியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ரொம்ப நாளாக பூவே தராத இருக்குது இந்த மல்லிகை செடி, இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து வித்தின் ஒரு 10 டேஸில் வந்து அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த இதை கொடுத்துட்டு கட் பண்ணி கவாத் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், புது துளிர் எடுக்கிற அந்த துளிரில் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த முட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, இல்லை மல்லிகை செடி, அதாவது மல்லிகை செடியில் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த லிக்விட். இது வரைக்கும் வந்து வச்சதுலேருந்தே பூவும் பூக்கலை, வேறு எந்த ஒரு சின்ன ஒரு க்ரோத்துமே இல்லை, வச்ச மாதிரியே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 3 நாள் பக்கம் காய விட்டுருங்க. நல்லா வந்து அந்த மண் காயிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழித்து வேறு எந்த ஒரு உரமாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த ஒரு லிக்விடோ வாட்டவர் எதுவாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா செடி வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இவ்வளோ நாள் இவ்வளோ உரத்தை யூஸ் பண்ணியுமே செடி வந்து இது வரைக்கும் எந்த டெவலப்புமே இல்லாத இருந்தால் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு உரத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. செடியோட ரிசல்ட் வந்து இந்த மாதிரி நல்லாவே இருக்க ஆரம்பிக்கும். மீன் அமிலம் வந்து தண்ணியில் கலந்து மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மொட்டு புழு, இல்லை வந்து இந்த பூச்சி இலை அரிக்கிறது, ப்ளஸ் வந்து செடியோட க்ரோத், இது மூணுத்துக்குமே மீன் அமிலம் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்.